இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 டவுன்லோட் மேனேஜர் வந்து இருக்கு. நமக்கு வந்து 1DM டவுன்லோட் மேனேஜர், அதுக்கப்புறம் ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ADM டவுன்லோட் மேனேஜர். ஸோ இந்த மாதிரி 3 டவுன்லோட் மேனேஜர் வந்து இருக்கு. ஸோ மூணுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோஸ்ட் பாப்புலரான ஒரு டவுன்லோட் மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 ஆப் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு டவுன்லோட் மேனேஜர், அதுக்கப்புறம் யாருக்கு இந்த டவுன்லோட் மேனேஜர் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த டவுன்லோட் மேனேஜர் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பெரிய ஃபைல்ஸில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில டைம் நம்ம ப்ரௌசர் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பாஸ் பண்ணி வச்சிருப்போம். நம்ம கிட்ட அன்றைக்கி அவ்வளோ டேட்டா இருந்திருக்கும், நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணி வச்சிருப்போம். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம பார்க்கும்போது கண்டினியூ வந்து ஆகாது, இல்லை வந்து ஒரு சில டைம் ரீட்ரை ப்ராப்ளம் வந்துடும். இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மேனேஜர் வந்து இருக்காது. ஸோ அதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து இப்போ டவுன்லோட் மேனேஜர் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் வந்து வரும், நம்ம ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் டவுன்லோட் மேனேஜரில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸ்பீடு வந்து டிஃபரன்ஸ் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம மேபி வந்து பார்த்தா ஒரு கொஞ்சம் ஸ்பீடு மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த டவுன்லோட் ஸ்பீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப் பொறுத்து கிடையாது, சர்வர் பொறுத்து தான். அந்த சர்வரில் நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கோ அதுக்கேற்ற நம்ம தான் நமக்கு டவுன்லோட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுள் டிரைவ் வந்து ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு டவுன்லோட் ஆகும். இதை நீங்கள் ஏதோ தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கம்மியாக தான் இருக்கும். அதை நீங்கள் ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணால் அதே ஸ்பீடு தான் இருக்கும், டவுன்லோட் மேனேஜர் டவுன்லோட் பண்ணால் அதே ஸ்பீடு தான் இருக்கும். பட் நமக்கு டவுன்லோட் மேனேஜர் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு வந்து டவுன்லோட் மேனேஜர். இந்த டவுன்லோட் மேனேஜர் யாருக்கு வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடிக்கடி நிறைய பெரிய ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நான் மட்டும் சூஸ் பண்ணுங்க. நான் வந்து அப்பப்போ சின்ன சின்ன PDF ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணுவேன், டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுவேன், முடிஞ்ச சாங்ஸில் டவுன்லோட் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசரே கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் அதே யூஸ் பண்ணலாம், நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஆப் இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 1DM டவுன்லோட் மேனேஜர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரீசெண்டாக அதை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து லாங்குவேஜில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டவுன்லோட் லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைல் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுக்குள்ளே போயிட்டு IDM ஃபோல்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வந்து ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். உங்களுக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டவுன்லோடிங் ஃபினிஷ் எல்லாமே இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கிறது, ஃபினிஷ் ஆகிறது எல்லாமே நம்மளால் வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஓகே, இந்த IDM டவுன்லோட் மேனேஜரில் மட்டும் கிடையாது, நமக்கு எல்லா டவுன்லோட் மேனேஜர்லேயும் டிஃபால்ட்டாக வந்து ப்ரௌசர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய் நம்ம வந்து ப்ரௌஸ் போய் டவுன்லோட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம க்ரோமில் போய் டவுன்லோட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா க்ரோமில் டவுன்லோட் போட்டிங்க அப்படின்னா க்ரோமில் டவுன்லோட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் மேனேஜரில் வந்து டவுன்லோட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா க்ரோமில் வந்து அந்த ஃபைலோட டவுன்லோட் லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்துட்டு இந்த ஆப்க்குள்ள வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே டிஃபால்ட்டாக ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஃபைலோட லிங்கை மட்டும் காப்பி பண்ணி இதுக்குள்ளே ப்ரௌசரில் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஓகே, இல்லை ஃபைல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டுவோட ISO ஃபைல் வந்து டொரண்ட் மூலமாக டவுன்லோட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ISO ஃபைலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக் ஃபைல் நம்ம நார்மலாக டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, மேலே அந்த ப்ரௌசர் பட்டன் இருக்குது, அதை வந்து பார்த்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணால் நம்ம ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கேயே நீங்கள் டேரெக்டாக வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் விண்டோஸில் கூட ISO ஃபைலுக்குள்ளே போயிட்டு நான் வந்து சர்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்லாம் வந்து காட்டும், ஃபைல் நேம் வந்து காட்டும், அது பக்கத்தில் வந்து Wi-Fi ஒன்லி வந்து கொடுத்துருக்காங்க. அது டிக்காக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா Wi-Fiயில் மட்டும் தான் ஃபைல் டவுன்லோட் ஆகும். நார்மல் மொபைல் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகாது. தென் அது கீழே வந்து ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க, ஸ்டார்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறதுன்றது எப்போ வேணால் வந்து பண்ணிக்க முடியும். இதில் நம்மளால் வந்து டாரண்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கொடுக்குறேன், தென் கிளிக் ஓகே. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து ஸ்கேன் பண்ணிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டிருச்சு. நம்ம ஃபைல் காட்டினதுக்கப்புறம் நமக்கு வந்து என்னென்ன இது டீட்டெயில்ஸ் வந்து காட்டும், அதில் அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தா டவுன்லோட் ஸ்பீடை வந்து பார்த்தா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கூட வச்சுக்க முடியும். ஒன்ஸ் எல்லாம் செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே ஸ்டார்ட்னு இருக்கும், ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ISO ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் போத் டாரண்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், நார்மல் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். 1DM ஆப் நமக்கு வந்து இப்போ ரொம்ப சூப்பராகவே இருக்குது, டவுன்லோட் பண்ணுறதுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஆட்ஸ்லாம் வரும், பட் ஆட்ஸ்லாம் உங்களுக்கு வர வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்பீட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாதம் 150 ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் FDM ஃப்ரீ டவுன்லோடர் மேனேஜர். இதில் உங்களுக்கு வந்து இப்போ எது விதமான ஆடும் வராது, இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக வந்து இருக்கும். ஓகே, நான் ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணுறேன், உடனே நமக்கு வந்து லிங்க் அதுவே வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகிக்கும். தென் உங்களுக்கு பேஸ்ட் ஆகலை அப்படின்னு நீங்களே மேனுவலாக பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கொரியிங் இன்ஃபோ ப்ளீஸ் வெயிட்.
ஓகே, இப்போ நமக்கு வந்துருச்சு. ஓகே, இந்த FDMல ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே ஃபைல் சேவ் ஆகுது அப்படின்னு காட்டும். அது கீழே உங்களுக்கு ஸ்கெடியூலர்னு ஒன்று காட்டும். ஸ்கெடியூல் செலக்ட் பண்ணும்போது நீங்களே டைம் செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டேட் இந்த டைமில் மட்டும் ஆகிற மாதிரி நம்மளே செட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் நமக்கு FDMல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இந்த FDMல எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயில்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபைலை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இப்போ கரெக்டாக என்ன ஸ்பீடில் டவுன் ஆகிட்டு இருக்கு, கீழே ப்ராக்ரஸ் காட்டும். நமக்கு இன்னும் எவ்வளோ ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் உங்களுக்கு சைடில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரௌசர் காட்டும். அந்த ப்ரௌசர் செலக்ட் பண்ணி நீங்கள் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ப்ளூஸ்டாக் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறோம். இது உங்களுக்கு பாருங்கள் நமக்கு டவுன்லோட் கொடுக்கலாம். இப்போ நமக்கு பார்க்கலாம் நம்ம ப்ளூஸ்டாக் ஃபைல் டவுன் ஆகிட்டு இருக்கு. FDM உங்களுக்கு இப்போ செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஆப்பில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோடிங் வித்வுட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தா ஃபைல் எங்கே சேவ் பண்ணணும், ஸ்கெடியூல் பண்ணுமான்னு கேட்கும். அதெல்லாம் கேட்காம நம்ம ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எனேபிள் பண்ணிக்க முடியும். தென் டவுன்லோட் ஃபோல்டர் நீங்களே பார்த்தீங்கன்னா மேனுவல் செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோல்டரில் தான் டவுன்லோட் ஆகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேம் ஃபீச்சர் நமக்கு FDM கொடுத்துருக்காங்க. நம்ம 1DMல என்ன பண்ணுறோமோ அதே நமக்கு FDMல பண்ணிக்க முடியும். இது நமக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, நமக்கு எதுவுமே பெய்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, லாஸ்ட் ஒன் ADM அட்வான்ஸ் டவுன்லோடர் மேனேஜர். ஸோ அட்வான்ஸாக நமக்கு எதுவுமே எனக்கு பர்சனலாக தெரியல. நமக்கு FDM 1DM என்ன ஸ்பீட் கிடைக்குதோ அதே ஸ்பீடு இதில் கிடைக்குது. அதில் பண்ணுறது எல்லாமே இதிலே பண்ணிக்க முடியும். இந்த ADM ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த ADM உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு வெர்ஷன் மந்த்லி உங்களுக்கு ₹200 கட்டுற மாதிரி இருக்குது. ₹200 பே பண்ணீங்க அப்படின்னா ஆட் ஃப்ரீ இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பெட்டரான டவுன்லோட் ஸ்பீடும் டவுன்லோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்ஃபேஸ் பாருங்கள். நமக்கு இந்த மேலே பார்த்துருந்தோம் அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு இதில் கீழே இருக்குது. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வரும். ஆட்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா கீழே பேனர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூஸ்டாக் ஃபைல் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். மேலே உங்களுக்கு ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரௌசர் கிளிக் பண்ணி நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அதே மாதிரி தான் லிங்க் காட்டுது, அதுக்கப்புறம் நேம் காட்டுது. அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ த்ரெட்ஸ் டவுன்லோட் பண்ணணும், நம்ம ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைல் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது நமக்கு சேம் டவுன்லோட் ஸ்பீடில் தான் நமக்கு போகுது. இதில் நம்ம செட்டிங்ஸில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் தீம்ஸ் மாற்றுறது, கலர் சேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அட்வான்ஸ்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு செட்டிங்ஸில் டவுன்லோடிங் கொடுத்துருக்காங்க. டவுன்லோடிங் நமக்கு பார்த்தா ஃபைல் எங்கே சேவ் ஆகணும், அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் ஸ்பீடு, அதுக்கப்புறம் த்ரெட்ஸ் பர் டவுன்லோடு எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக இங்கே செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கீழே இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் நமக்கு வேணுன்ற கலர் எனேபிள் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கெடியூலில் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் டைம் ஸ்டாப் டைம் கொடுத்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா ஒரு ஈவினிங் ஒரு 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் ஃபைல்ஸ் டவுன் ஆகணும். அதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகணும்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் மட்டும் தான் டவுன்லோட் ஆகும். மற்ற டைமில் தான் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆயிரும். அந்த ஃபீச்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க நம்ம ஸ்கெடியூல் எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு அந்த ஃபைல் பாருங்க அந்த ஃபைல் ஸ்கெடியூல் ஆப்ஷன் காட்டுது. திரும்பி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் நமக்கு ADMல கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டாரண்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணி பார்த்தா அதுவும் நமக்கு பெட்டராக தான் இருந்துச்சு. ஸோ உபுண்டோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே போய் நம்ம டவுன்லோட் கொடுத்தோம். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் ஆட் ஆகிட்டு நம்ம டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு ADMல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நமக்கு FDM, ADM, 1DM கம்பேர் பண்ணி பார்த்துருந்தோம். 3 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லையும் நமக்கு எந்த விதமான பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா 3லேயே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் மட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. என்ன பொறுத்த வரைக்கும் டவுன்லோட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிங்க. மற்ற டைம் சின்ன சின்ன டாக்குமெண்ட்டில் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பெருசாக தேவைப்படாது. அதுலேயே இந்த 3 எது ட்ரை பண்ணலாம்னு சொல்லி கேட்டு FDM ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ FDM நமக்கு ஒரு ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர், நமக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆட்ஸ் நமக்கு எதுவுமே வரதில்லை. இன்டர்ஃபேஸ் நமக்கு நல்லா க்ளீனாக கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி பாருங்க. இந்த 3 ஆப்க்கான லிங்க் பாருங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நானும் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.